நேற்று பார்த்ததில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். என்னென்னா கண்டினியூஸ் டைம் டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிடியூட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஸ்கொயர் வேவ் போட்டிருப்போம். ஆக்சுவலாக ஸ்கொயர் வேவ் கிடையாது. இருக்குது பார்த்தீங்களா? அது ஸ்கொயர் வேவ் கிடையாது. ஏன்னா அது டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிடியூட் தானே. அப்போ வந்து ஸ்கொயர் வேவ் மாதிரி வரும், இப்படி வரும். இங்கே டைமில் கண்டினியூஷன் இருக்கும், ஆம்ப்ளிடியூடில் இந்த மாதிரி இருக்கும். 2 வேல்யூ தான் ஆம்ப்ளிடியூட். ஓகே, இன்றைக்கி வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் சிலபஸ் பார்ப்போம். கண்ட்ரோல் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் சிஸ்டம் 2026 இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற சிலபஸ்ஸு. ஓகே, இதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு லீனியர் சிஸ்டம் பார்ப்போம். லீனியர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் 0வாக இருக்கும்போது எக்ஸ் ஆஃப் டி இன்புட்டு, ஒய் ஆஃப் டி அவுட்புட்னு வச்சுப்போம். இப்போது இன்புட் 0வாக இருக்கும்போது அவுட்புட் 0வாக இருந்தால் இது லீனியர் சிஸ்டம். இப்போ நான் லீனியர் அப்படின்னா இதை தவிர்த்து மற்ற எல்லாமே நான் லீனியர் இப்படி இருந்தாலும், இது ஆரிஜின் இல்லையா? ஆரிஜின் வழியாக போகணும் கர்வ். இன்புட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி தான் இருக்கணும். இல்லை இப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இதை வந்து நான் லீனியர் ஆகிடும். அதர் தென் இந்த லீனியர் கர்வ் மற்ற இது எல்லாமே நான் லீனியர் தான். அப்புறம் இன்டர்வியூலாம் கேட்டால் ஆன்சர் பண்ணுறதுக்கு இதுக்கு இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. எப்படின்னா லீனியர் கர்வ் அப்படிங்கிறது லா ஆஃப் அடிட்டிவிட்டி, லா ஆஃப் ஹோமோஜினிட்டி இதை ஃபாலோ பண்ணணும். லா ஆஃப் அடிட்டிவிட்டி அப்படிங்கிறது எப்படின்னா x1 ஆஃப் டி அப்படின்னு ஒரு இன்புட்டை ஒரு சிஸ்டம் கொடுக்குறோம் அப்படின்னா இதோட அவுட்புட்டு y1 ஆஃப் டி அப்படின்னு கிடைக்கும். x2 ஆஃப் டி அப்படின்னு ஒன்று கொடுத்துறோம் அப்படின்னா இதோட அவுட்புட்டு y2 ஆஃப் டி. இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இன்புட் x1 ஆஃப் டி ப்ளஸ் x2 ஆஃப் டி கொடுக்கும்போது அதே சிஸ்டம் அவுட்புட்டு y1 ஆஃப் டி ப்ளஸ் y2 ஆஃப் டி இப்படி இருக்கணும். இது லா ஆஃப் அடிட்டிவிட்டி. அடுத்து லா ஆஃப் ஹோமோஜினிட்டி அப்படின்னு போகுது. ஒரு சிஸ்டமுக்கு எக்ஸ் ஆஃப் டி இன்புட் கொடுத்தா ஒய் ஆஃப் டி அவுட்புட்டு. இது கே எக்ஸ் ஆஃப் டி ஒரு மல்டிப்ளிகேஷன் டேர்ம் இருக்குது, ஸ்கேலிங் பண்ணுறோம். கே எக்ஸ் ஆஃப் டி கொடுக்கும்போது கே ஒய் ஆஃப் டி வரணும். இது லா ஆஃப் ஹோமோஜினிட்டி. ஓகே, இப்போ அடுத்து டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். டைம் இன்வேரியன்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு சிஸ்டத்துக்கு எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒய் ஆஃப் டி அவுட்புட் கிடைக்கும். எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 2 கொடுத்தோம்னா ஒய் ஆஃப் டி ப்ளஸ் 2 அப்படின்னு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டி அப்படிங்கிற ஒரு டி ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டி ஃபங்க்ஷன் கூட எதுவும் மல்டிப்ளிகேஷனோ இல்லை பவர்லேயோ எதுவும் டேர்ம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அடிஷன் இருக்கலாம், இப்போ ஒரு டி கூட இல்லை இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே டி இருக்குது பார்த்தீங்களா? அந்த டி கூட ஒரு ஸ்கொயர் டேர்மோ இல்லை ஒரு 2 மல்டிப்ளிகேஷன் டேர்ம் ஏதாவது இருந்துச்சுன்னா இதெல்லாம் டைம் வேரியண்ட். இதை வந்து ஒரு பெரிய சிஸ்டம், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, உதாரணத்துக்கு ஹெச் ஆஃப் டி அப்படின்னு கொடுத்து ஒரு ஒய் ஆஃப் டி ஒய் ஆஃப் 2t
ப்ளஸ் ஒய் ஆஃப் டி ஸ்கொயர் இப்படி இதை கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெச் டேஷ் ஆஃப் டி ப்ளஸ் டூ இந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்து இது மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது டைம் இன்வேரியண்ட்டாக டைம் வேரியண்ட்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து டைம் இன்வேரியண்ட்னா டிஐவின்னு சொல்லிக்கலாம், டைம் வேரியண்ட்னா டிவி. இது டைம் இன்வேரியண்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த டீங்கிற இடத்துல டி இருக்குதுங்களா, இந்த இடத்துல டீக்கு பதிலாக டி இஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் ஒன் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே டி ப்ளஸ் ஒன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா டூ டி ப்ளஸ் டூன்னு வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு இதே அவுட்புட் கிடைக்காது. அப்போது இந்த இதே அவுட்புட் கிடைக்காததுனால அது அதாவது வேவ் ஃபார்மோட ஷேப் மாறிடும். எப்படின்னா இது வந்து டைம் இன்வேரியண்ட்டில் டைம் வேரியண்ட். ஏன்னா டூ மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா. இது என்ன கான்செப்ட்னா, ஒரு இன்புட் இருக்கு, ஒரு இன்புட் எக்ஸ் ஆஃப் டின்னு ஒரு இன்புட். அதை கொடுக்கும்போது இப்போ ஒரு ஒய் ஆஃப் டின்னு ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஓகே, ஒய் ஆஃப் டின்னு ஒரு அவுட்புட் கிடைக்குது. இப்போ ஜீரோன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த வேப்பம் வேண்டாம். ஓகே, இப்படி எடுத்துக்கலாம். ஓ, இங்கேருந்து இதுதான் கரெக்டான வேப்பம். இப்போ வந்து இது ஒரு ஒன் வச்சுக்கிறோம், இது ஒன், இது ஜீரோ. இப்போ இன்புட் ஒன்று கொடுக்கும்போது நம்ம இன்புட் வந்து 0 to 1 தான் கொடுத்துருக்கோம். இப்போது 0 to 1க்கு மட்டும் அவுட்புட் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் அதே அவுட்புட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஒரு இது இது வந்து வேவ் ஃபார்ம். இதே வந்து இப்போது அதே எக்ஸு டி ப்ளஸ் ஒன்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்கேல் மூவ் ஆகிருக்கும் இல்லையா இன்புட்டு. இது எக்ஸு டி ப்ளஸ் ஒன்று இல்லை, எக்ஸு டி ஜீரோ போட்டால் ஒன்று வரும். ஒன்று போட்டால் ஓகே, இது வந்து டி ப்ளஸ் ஒன் வராது, டி மைனஸ் ஒன் தான் இந்த பக்கம் ரைட் சைடுங்க. ஓகே, இப்போ இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. இன்புட் வந்து எக்ஸு டி மைனஸ் ஒன், எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் ஒன் கொடுக்கும்போது சேம் மேலே இருக்கிற அதே வேவ் ஃபார்ம் தான் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் மூவ் ஆகிருக்கும். இதே வேவ் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். அதாவது வேவ் ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாது. இது நீங்கள் ஒய் ஆஃப் டூ டின்னு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒய் ஆஃப் டூ டி இல்லை ஒய் ஆஃப் டி ஸ்கொயர்லாம் போட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி டிக்கு பதில் டி மைனஸ் ஒன் போடும்போது வேவ் ஃபார்மில் சேஞ்சஸ் வரும். அடுத்தது ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சிஸ்டம். ஸ்டாட்டிக் எல்லாம் மெமரி. ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது வந்து மெமரிலெஸ் சிஸ்டம். மெமரிலெஸ் சிஸ்டம் அப்படின்னா ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டோடைய இந்த ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனில் சிஸ்டம் ஈக்குவேஷனில் ஒரு ஒய்யா டி வேல்யூ மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி டி வேல்யூ தான் இருக்கணும். அதில் அடிஷன்,
சப்ட்ராக்ஷன் வேல்யூ எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது ப்ரெசன்ட் இன்புட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அவுட்புட். ஓகே, அடுத்தது மெமரி சிஸ்டம். அடுத்து மெமரி சிஸ்டம். மெமரி சிஸ்டம் டைனமிக். மெமரி சிஸ்டம் இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது அவுட்புட் வந்து ஒய்யா டியும் இருக்கலாம், t-1 t+2 t-3 இந்த மாதிரி டைம் ஃபங்க்ஷன் கூட அந்த அடிஷன் சப்ராக்ஷன் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஃப்யூச்சரோ இல்லை பாஸ்ட்டு, ஃப்யூச்சரில் பாஸ்ட் அப்படின்னு தப்பு பண்ணியிருக்கு பாருங்க. அதாவது இந்த மைனஸ் டேம் ப்ளஸ் டேம் வராது. ப்ளஸ் டேமுங்கிறது வந்து ஃப்யூச்சர் t-1 t இது வந்து பாஸ்ட் டேர்ம்ஸையும் ப்ரெசண்ட் பாஸ்ட் இன்புட்டு ப்ரெசண்ட் இன்புட்டை டிபெண்ட் பண்ணியிருந்தால் அது டைனமிக் சிஸ்டம். பாஸ்ட் ப்ளஸ் ப்ரெசண்ட் இன்புட் டிபெண்ட் சிஸ்டம். அடுத்தது சிங்கிள் அவுட்புட் சிஸ்டம், சிசோ. சிங்கிள் இன்புட்டு சிங்கிள் அவுட்புட்டு, இது சிசோ. இதுக்கு அடுத்தது மிமோ, மல்டி இன்புட் மல்டி அவுட்புட். ஒரு சிஸ்டத்துக்கு நிறைய இன்புட் இருக்கும், more than one. Input 1 and input 2, input 3. அவுட்புட்டும் அதே போல் நிறைய இருக்கும். இன்னொன்று இருக்கு, அது இன்னொரு டைப் என்னன்னா இந்த சிசோ மிமோ இதே இன்னொன்று இதே சவுண்டிங்கில் பிபோன்னு ஒன்று சொல்லுவாங்க. பிபோ இது என்னன்னா பவுண்டட் இன்புட்டு பவுண்டட் அவுட்புட். பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இந்த இன்புட் வந்து இன்ஃபைனைட்டாக இல்லாமல் ஃபைனைட் டைமாக இருக்கும். அதாவது ஒரு ரீஜனில் ஒரு உதாரணத்துக்கு இப்போ 1/x அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1/xனா x டென்ஸ் டு 0 கிட்ட போக போக வேல்யூ என்ன ஆகும்னா இன்ஃபினிட்டி ஆகிடும். இது பிகோவில் வராது, அன்பவுண்டட். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதாவது இன்ஃபினிட்டி போகும் இன்புட்டு அவுட்புட்டு, இது ரெண்டும் ஃபைனைட்டாக இருக்கும். இதுதான் இந்த பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் சிஸ்டம். அடுத்தது காசல் சிஸ்டம். காசல் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம்
இப்போ சி ஆஃப் டி அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதோடைய ஃபங்க்ஷன் அதோடைய ஈக்குவேஷன் அந்த சிஸ்டமில் வர டைம் ஃபங்க்ஷன் சிஸ்டமில் ஒரு ஹெச் ஆஃப் டி ப்ளஸ் ஹெச் ஆஃப் டி மைனஸ் 1 h of t plus இல்லை h of t minus 4 அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா இது காசல் சிஸ்டம். எதனால காசல் சிஸ்டம்னா t present input t minus 1 அப்படிங்கிறது past ஆனால் t plus 1 இருக்குங்களா இது future input. காசல் சிஸ்டம் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டையும் பாஸ்டையும் டிபெண்ட் பண்ணி இருந்தால் அது காசல். அதாவது ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னா காசல். நான் காசல் சிஸ்டம் அப்படிங்கும்போது சி ஆஃப் டி ஹெச் ஆஃப் டி ப்ளஸ் 1 ஹெச் ஆஃப் டி ப்ளஸ் ஹெச் ஆஃப் டி மைனஸ் 1 இப்படி கூட வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டில் டி ப்ளஸ் 1 ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து ஃபியூச்சர் இன்புட். அப்போது இது நான் காசல். நான் காசல் சிஸ்டம். அடுத்தது பேசிக் ஆப்ரேஷன். பேசிக் ஆப்ரேஷன் வேவ் ஃபார்ம்ல basic operations, amplitude scaling. இப்போ வந்து ஒரு வேவ்ஃபார்ம் இது எக்ஸ் ஆஃப் டின்னு எடுத்துப்போம். எக்ஸ் ஆஃப் டின்னு இருக்கு. ஒரு -1 +2 0 இது ஒரு ஆம்பிளிடியூட். மேலே 1 ஆம்பிளிடியூட் வந்து மேலே 1. இப்போ இது எக்ஸ் ஆஃப் டி, இது ஆம்பிளிடியூட் ஸ்கேலிங் அப்படிங்கும்போது எக்ஸ் ஆஃப் 2t அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஷேப் தான், வேவ்ஃபார்ம் ஷேப்பு மற்றும் டைம் ஆக்சிஸில் அந்த சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் ஆம்பிளிடியூட் பார்த்தீங்கன்னா டி மல்டிப்ளிகேஷன் 2 ஆம்பிளிடியூட் 2 ஆகிடும். இதுதான் ஆம்பிளிடியூட் ஸ்கேலிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்பிளிடியூட் ரிவர்சல். ஆம்பிளிடியூட் இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்கேலிங் தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே இன்புட் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆஃப் டி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2ஓட மல்டிப்ளை பண்ணோம் இல்லைங்களா, இதில் வந்து -1ஓட மல்டிப்ளை பண்ணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா -1 + 2 இது வந்து டைம் ஆக்சிஸில் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிடியூட் -1 ஆகிடும். இங்கே வந்து ஆம்பிளிடியூட் 1 இருந்துச்சுங்களா, இப்போ -1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் மைனஸ் சிம்பிள் தான், மைனஸ் சைன் தான் முன்னாடி வருமே தவிர ஆம்பிளிடியூடில் மேக்னிடியூடில் சேஞ்சஸ் இருக்குது, சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். -st
அடுத்தது ஆம்பிளிட்யூட் ஷிஃப்டிங். ஆம்பிளிட்யூட் ஷிஃப்டிங் ஆம்பிளிட்யூட் ஷிஃப்டிங் இது பார்த்தீங்கன்னா சேம் அதே இன்புட் எடுத்துக்கிறோம். -1 +2 ஆம்பிளிட்யூட் 1. இது வந்து எக்ஸ் ஆஃப் டி. சேம் அதே எக்ஸ் ஆஃப் டி கூட எக்ஸ் ஆஃப் டி +1 அப்படின்னு போடும்போது பார்த்தீங்கன்னா ஆம்பிளிட்யூட் -1 +2 இதே வேவ் ஃபார்ம் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகும். +1 2 ஆம்பிளிட்யூட். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிட்யூடு ஷிஃப்டிங் இருக்கு இல்லைங்களா, இதில் +1 வர்றதுனால இந்த வேவ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஷிஃப்ட் 0லேருந்து இருக்கிற வேல்யூ 0ங்கிற வேல்யூவும் மேலே ஷிஃப்ட் ஆகிடும். இப்போது எப்படி இருக்கும் இது ஆம்பிளிட்யூட் ஷிஃப்டிங். ஏன்னா +1ங்கிறதுனால ஒரு டிசி வேல்யூ இல்லைங்களா, வேவ் ஃபார்ம் இப்படி ஆகிடும். ஓகே, அடுத்தது டைம் ஸ்கேலிங். டைம் ஸ்கேலிங் அப்படிங்கிறது சேம் அதே வேவ் ஃபார்ம் எடுத்துக்கிறேன். ஒரு -1 +2 எக்ஸ் ஆஃப் டி. இதை வந்து எக்ஸ் ஆஃப் டீயை வந்து ஸ்கேலிங் போது மல்டிப்ளை பண்ணணும். டி டேர்ம் கூட ஏதாவது வேல்யூ ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது டைம் ஆக்சிஸில் எப்படி ஆகும்னா ஸ்ட்ரிங்க் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது இப்போ எக்ஸ் ஆஃப் 2t அப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதே சேம் இன்புட்டை டைம் ஆகுது. இந்த டைம் வேல்யூ கூட 2 மல்டிப்ளை ஆகுதுன்னா t இஸ் ஈக்குவல் டு எப்படி வரும் கேட்டிங்கன்னா வந்து ஏற்கனவே இருந்த வேல்யூ வந்து ஒரு இப்போ இங்கே டி இருந்துச்சுங்களா ஏற்கனவே. இப்போ ஏற்கனவே இருந்த வேல்யூ வந்து ஒரு எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ வந்து 2t போட்டோம். இப்போ வந்து எனக்கு ஏற்கனவே இருந்த டி வர வைக்கணும்னா x/2 போட்டால் தான் இந்த டி வரும். டி இப்போ போட்டிருக்கிற டிங்கிற இடத்துல x/2 போட்டால் தான் எனக்கு பழைய வேல்யூ எக்ஸ் வரும். அப்போது ஆஃபாக இப்போ புது இந்த டி வேல்யூங்கிறது வந்து பழைய வேல்யூலேருந்து ஆஃபாக கம்மியாகுது, குறையுது. பார்த்தீங்கன்னா 0.5 -0.5 இது 1. ஆம்பிளிட்யூடில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்ம் வந்து ஷ்ரிங்க் ஆகிருக்கு, குறுகி இருக்குங்களா. அதுவே இதை வந்து எக்ஸு 1/2 t/2 போட்டாங்கன்னா சேம் வேவ் ஃபார்ம் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். -2 ஆயிருக்கும், இது 4 ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ் ஆஃப் டின்னு ஏற்கனவே இருந்துச்சுங்களா, அதை வந்து இப்போ எக்ஸு = t/2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 2x = t. அப்போ t இப்போ 2x ஆயிடுச்சு. 2 டைம் இப்போது இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பழைய டீயோட இப்போது
டூ மல்டிப்ளை பண்ணால் தான் பழைய டி வரும். அதாவது பழைய டைம் வந்து இப்போது இதான் எக்ஸு தான் பழைய டைமு. இப்போ புது டி வந்து பழசை விட பழைய டைம் ஆக்சிஸை விட 2 மடங்கு இருக்குங்கிறது தான் இது குறிக்குது. அடுத்தது டைம் ஷிஃப்டிங். டைம் ஷிஃப்டிங் இது பார்த்தீங்கன்னா டி வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணோம் இல்லைங்களா ஸ்கேலிங்க்கு. இப்போது சேம் அதே மாதிரி ஆடிங் சப்ராக்டிங் பண்ண போகிறோம். addition subtraction x of t. இப்போ இது வந்து x of t மைனஸ் போட்டால் ரைட் சைடு மூவ் ஆகும். ரைட் சைடு மூவ் பண்ணும். t மைனஸ் 1 அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா வந்து 3 ஆகிடும். 0 ஆகிடும். இது x of t plus 2 அப்படின்னு போடும்போது t மைனஸ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ். ரைட் சைடு t plus 1 அப்படிங்கிறது வந்து லெஃப்ட் சைடு. ஓகேங்களா. இது என்ன விஷயம்னா இது t மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இது 0 ஆக்கணும். அப்படின்னா 0 ஆகணும்னா டீங்கிற இடத்துல 1 போட்டால் தான் 0 ஆகும். இது வேணா வெறுமனே டீன்னு இருந்துச்சுன்னா டி இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது மிடில் இருக்கும் 0, இது ஆரிஜின். ஆனால் டி இஸ் ஈக்குவல் டு 1ங்கும் போது டி இஸ் ஈக்குவல் டு 1ல் தான் 0 ஆகுது இந்த ஈக்குவேஷன். அப்போது ஷிஃப்ட் வந்து ரைட் ஷிஃப்ட்டு. டி மைனஸ் 1 போட்டிங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 1 இந்த ஏரியாவில் தான் ஷிஃப்ட் ஆகிடும். இது டி ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ எந்த இடத்துல 0 ஆகுதுன்னா மைனஸ் 1ல் தான் வேல்யூ 0. இந்த ஆரிஜினில் இருந்தது இங்கே இருந்துச்சு இல்லைங்களா. இங்கே ஆரிஜினில் இருந்த பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் பார்க்கணும். ஷிஃப்டிங் ரைட் ஷிஃப்ட்டு லெஃப்ட் ஷிஃப்ட்டு. ஓகே, இங்கே எப்படி கிடச்சிருக்கோம் பார்ப்போம். இப்போது டி ப்ளஸ் 2 இல்லைன்னா இப்போது வந்து -3 0 அப்படியே 2 லெஃப்ட் சைடு மூவ் ஆகிருக்கும். 2 ஸ்கேல். அடுத்தது டைம் ரிவர்சல். டைம் ரிவர்சல்ங்கும் போது அதே இன்புட் வேல்யூ கொண்டு எடுத்தோம்ல அதே எடுத்துப்போம். -1 + 2 ஆம்பிட்யூடு x of t. இப்போ டீங்கிற இடத்துல வந்து ரிவர்சலுக்கு எப்போவுமே ஆம்பிட்யூடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆம்பிட்யூட் ரிவர்சலுக்கு -1 எக்ஸா ஃப்ரண்ட்டில் போட்டிருப்போம். எக்ஸா இந்த டைமுக்கு முன்னாடி. இது டைம் ரிவர்சலுக்கு x of -t இப்படி வரும். இது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா மிரர் இமேஜ் தான். மிரர் இமேஜ் வித் y ஆக்சிஸ், அதாவது இந்த வெர்டிகல் ஆக்சிஸ். அப்போ என்ன ஆகும்னா +1 -2 இப்படி மாறிடும்.
+1 -2 0 x of -t இதுதான் இது டைம் ரிவர்சல் ஆப்ரேஷன்.